உனக்கு ஜெயிக்கணுமா சும்மா போய் நிற்கணுமான்னு கேட்டார். நான் ஜெயிக்கணும், எங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தணும், இதுதான் என்னோட கோலாக. அப்போ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும் என் மாஸ்டர் சொல்லிட்டார். ஏன்னா எவனோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுக்குறான், அதை இங்கே ஒரு 10 பேர் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு பயங்கரமாக மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்போது நான் அந்த 100 பேர் ஸ்டெராய்ட்ஸ் என்ஹான்ஸ்ட் பாடி பில்டர்ஸோட நான் காம்படிட் பண்ணி தானே ஆகணும். நீ நிறைய வெயிட் அடிக்கிறியா, அவ்வளோதான் ஆன்மா போயிடும், இதை தான் எடுத்ததும் சொல்கிறாங்க ப்ரோ. இந்த மித்தை கொஞ்சம் உடைக்க முடியுமா? அப்புறம் கண்டிப்பாக சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ட்ரைனிங் பண்ணுறனால நமக்கு ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ பாடி பில்டிங்னா இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸும் மெடிசன் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்டெராய்ட்ஸ் அப்படி எடுத்தால் தான் உடம்பு மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற பல கோச்சஸுமே நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணுங்கன்னு ப்ரிஃபர் பண்ணுறதே இல்லை. போய் 3 மாதத்துலேயே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கோ, டைனமால்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, கிளெனின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அவனுக்கு எடுத்தோன்னே ஃபேட் பர்னர் கொடுத்து வெயிட் லாஸ், அந்த மாதிரிலாம் தப்பு. ஸோ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிம்முக்குள்ளே நுழையிறப்போ ரொம்ப குண்டாக இருப்பேன், 100 kgயில் இருந்தேன். ஸோ அதை நேச்சுரலாக குறைக்க சொல்லி தான் என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் காம்படிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் காம்படிஷன் காலேஜ் லெவல் தான், இன்டர் காலேஜ் தான். ஸோ மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா என் கேட்டகரியில் 5 பேர், அந்த 5 பேருமே குண்டாக தான் இருந்தான். சும்மா காலேஜில் வந்து ப்ரைஸ் அடித்தா காலேஜ்குள்ளே தானே தெரியும், அதில் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லி குண்டாக இருந்தேன்னா ஒரு லீன் மசிலுக்கு நேச்சுரலாக பில்ட் பண்ணேன் 1 year. மசில் பில்ட் பண்ணேன், ஏன்னா நான் குண்டாக இருப்பேன். அதுக்கப்புறம் நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணி 1 yearல நல்ல கொஞ்சம் ரிப்டாகி ஒரு 2 packs மட்டும் தெரிகிற மாதிரி, ஆப் மஸ்ட் தெரிகிற மாதிரி நான் காம்படிஷன்ஸ் பண்ணி காலேஜில் மிஸ்டர் சாஸ்திரம் வாங்கிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த லெவலில் நெக்ஸ்ட் எப்படி கொண்டு போகலாம், பாடி பில்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டெஸ்ட் பண்ணுறது, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்டேட் பண்ணி ஆகணும். ஸோ மிஸ்டர் தமிழ்நாடுக்கு டார்கெட் வைக்கிறேன். அப்போ என்னோடய கோச்சிட்ட நான் போய் சொல்கிறப்போ இவ்வளோ வருஷம் பண்ணது நீ நேச்சுரலாக பண்ணுற, புரியுதா, இதுக்கப்புறம் நீ பாடி பில்டிங் வந்து உன்னோட கோல்னா நேஷ்னல் லெவலில் காம்படிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கணும். நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காமே உன்னை ஸ்டேஜில் விடுவாங்க, ஆனால் நீ ஜெயிக்க மாட்டேன். நான் நினச்சிருந்தேன்னா பாக்கெட் மணி சேர்த்து வச்ச காசை ஸ்டெராய்டில் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரே பையன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க பாக்கெட் மணி சேர்த்து வச்சு வீட்டுக்கு தெரியாமல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஏன் ஜிம்லேயே நடக்குது. ஐயோ, ஒர்க் அவுட் பண்ணுறது மாதிரி ஜிம்மில் போட்டுப்பாங்க இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம். இல்லை, இது போடுறது வந்து ஓகே ஃபைன், நல்ல கோச் இருந்தாவே போடலாம், வீட்டுக்கு தெரியாமல் போகிறது தப்பு தானே. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடியிலேயே சொல்லிட்டாங்க, அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க, இது போல் ஜிம் சப்ளிமெண்ட்லாம் எடுக்காதீங்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்துருந்துச்சு, சாப்பிட்லாம் ப்ராப்ளம் இல்லைன்னு. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, இந்தியா முழுக்க அதுதான் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தரப்பு போய் சொல்ல வாய்ப்பே இல்லையா ப்ரோ? அப்படின்னு பார்த்தா சப்ளிமெண்ட்டு உடம்புக்கு ரிஸ்க் தானே. கண்டிப்பாக. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அங்கே ரிசர்ச்சில் இந்தியாவில் கிடைக்கிற பெரும்பாலான வே ப்ரோட்டீன் டூப்ளிகேட்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டூப்ளிகேட்னா அந்த அளவுக்கு அவங்க டப்பாவில் போட்டிருக்கிற அதே பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கிறதுல சில பிசிஐ ஆட் பண்ணி ஹைக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி செல்லர்கிட்ட வாங்குறீங்கன்ற விஷயம் இருக்குது. டூப்ளிகேட் சப்ளிமெண்ட்ஸும் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒருத்தவங்கள்ட்ட எடுப்பேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்லுவாங்க, மேனுஃபேக்சர்ஸ் டைப் பண்ணியிருப்பாங்க, அங்கே டேரெக்டாக வரும் ஃபேக்ட்ரி அவுட்லெட்லேருந்து. அவங்கக்கிட்ட வாங்கினா மேனுஃபேக்சர்ஸ்லேருந்து டேரெக்டாக எடுக்கணும், நமக்கு பியூராக வரும். சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தாலே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிராண்ட் இருக்குது, ஒரிஜினலும் இருக்கும் டூப்ளிகேட்டும் இருக்கும். நீ அந்த டூப்ளிகேட்டை வாங்கி யூஸ் பண்ணுறப்ப தான் உனக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். லைக் எப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறது, டிசென்ட்ரி போகிறது, ஸ்டோன்ஸ் வைக்கிறது, புரியுதுங்களா? இதெல்லாம் சின்னதாக வருது ப்ரோ. ஒரேடியாக கிட்னியே ஃபெயிலியர் ஆகலாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டோசேஜ், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் அதிகபட்சம். அது வந்து நான் வந்து ப்ரிஃபரபிளி எதை மெயின்டைன் பண்ணுவேன்னா, நான் வந்து மோஸ்ட்லி என்னோட 100% ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக்கில் 30 to 40% ஆஃப் இன்டேக்கை வந்து வே ப்ரோட்டீனில் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நான் ஒர்க்கில் இருக்கிற டைமில். நார்மலான டேஸ் நான் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9 to 5 ஜாப் இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த டைமில் சம்டைம்ஸ் நான் சாட்டர்டே சண்டே சைட் விசிட் போவேன். ஸோ அப்போ எனக்கு ஃபுட் என்னால் எடுக்க முடியாது, 1 meal 2 meal ஸ்கிப் ஆகும். அந்த டைமில் எக்ஸ்ட்ரா ஸ்கூப் 3 ஸ்கூப் போகும். பட் 80% ஆஃப் உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ஃபுட்டில் தான் இருக்கும். 20% ஆஃப் இன்டேக் தான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸாக இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இதுவே திணிக்கப்படுதோ உன் லைஃப்பில் ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா சப்ளிமெண்ட் மேண்டேட்டரி இங்கே திணிக்கப்படுதோ? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த சப்ளிமெண்ட்டுன்றது என்ன, சப்ளையிங் ஃபார் சம், அதாவது சப்ளிமெண்ட், அதாவது இட் மீன்ஸ் வே ப்ரோட்டீன் இருக்குல்ல, அதை பற்றியே பேசுங்க. இப்போ வே ப்ரோட்டீன்னா சப்ளிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். வேர்ட் சப்ளிமெண்ட்னா என்ன, சப்ளை பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம இல்லை கேட்குறது கொடுக்குறது. ஜிம்முக்கு போகிற எல்லாருமே மேண்டேட்டரியாக பயன்படுத்தணுமான்னு கேட்குறேன். கிடையாது. ஏன்னா எவனோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுக்குறான், அதை இங்கே ஒரு 10 பேர் இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டு பயங்கரமாக மார்க்கெட் பண்ணுறாங்க.
அந்த ஒரு ரீசனுக்காக மக்கள் அதை கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணி நல்லா உடம்பேற்ற முடியுமா என்ன? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ என் உடம்புக்கு 180 கிராம் டு 200 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக் கம்பல்சரி டு மெயின்டைன் குட் மசில் க்ரோத்துக்கு. ஸோ 180 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு நான் 30 முட்டை சாப்பிடணும். சாரி 30 முட்டை. அது 30 முட்டைன்றது ஃபுல் எக்கில் 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா எல்லோ எக் ப்ளஸ் ஒயிட் எக் சேர்த்தா தான் 6. நான் எல்லோ எக் 30 சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் அதிகமாகும். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து 10 எக்ஸுக்கு ஒரு எல்லோ சாப்பிடுவேன். ஸோ விச் மீன்ஸ் நான் 30 முட்டை சாப்பிட்டா 3 எக் எல்லோ எக் சாப்பிடணும். கரெக்டாக? ஸோ ரிமைனிங் % ஆஃப் ப்ரோட்டீனை வந்து நான் வந்து எப்படின்னா மஷ்ரூம்ஸில் எடுத்துக்கலாம், பன்னீரில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நான் சம்டைம்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் வே ப்ரோட்டீன் யூஸ் ஆகும். ஓகே, அதை இன்னும் தெளிவாக கேட்குறேன் ப்ரோ. ஏன்னா இதை ஒன்லி காசு இருக்கிற பசங்க மட்டும் பாடி பில்டிங் போகிறதில்ல, காசு இல்லாத ஏழை பசங்களும் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆசை இருக்கே உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அவனுக்கு போயிட்டு இந்த சப்ளிமெண்ட் 4000 கொடுத்து வாங்குறது காசு இருக்காது, டூப்ளிகேட் தான் அவன் கையில் மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். நான் கேட்குறது நேச்சுரலான ஃபுட் சோர்ஸ் இருக்குல்ல, சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், ரெட் மீட் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸில் எவ்வளோ இருக்குது, அதை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக உடம்பேற்ற முடியாதான்னு கேட்குறேன். கண்டிப்பாக முடியும். அப்போ பவுடரிங்க கம்பல்சரின்ற விஷயம் மித்து தான். கம்பல்சரின்றது கம்ப்ளீட்டாக மித்து தான். ஆமாம், ஏன்னா மித்து தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா 180 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்க வேண்டிய இடத்துல நீ ஃபுட் சோர்ஸ்லேயே 180 கிராம் எடுக்க முடியும். உன்னால சாப்பிட்ற டைம் இருக்குது, நீ 24 ஹவர்ஸும் நீ வீட்டிலே தான் இருக்க, உனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, உனக்கு சமைக்கிறது மட்டும்தான் வேலைன்னா நீ சாப்பிட்லாம். ஓகே, சம்டைம்ஸ் நீ வந்து 24 ஹவர்ஸில் 18 ஹவர்ஸ் நான் ட்ராவலிங்லேயே இருக்கேன், எனக்கு சமைக்க சோர்ஸ் இல்லை அப்படின்றப்போ சப்ளிமெண்ட். அதுதான் சப்ளிமெண்ட். அது இன்னும் கொஞ்சம் நான் கிளியராக புரிய வச்சிடுறேன். இப்போ டேப்லெட் இருக்குல்ல, நம்ம உடம்புல எதனா ப்ராப்ளம் அப்படின்னா டேப்லெட் மெடிக்கேஷன் கொடுத்தா நம்மளுக்கு க்யூர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த டேப்லெட் போட பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணது கிட்னி தான், உள்ளே போகிற எல்லாத்தையுமே. அது ஓவர் டோஸ் ஆகி எதனா பிரச்சனை நாளை பின்ன ப்ராப்ளம் ஆகிடுமோன்ட்டு மெடிசன்ஸே நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்ப சப்ளிமெண்ட்ஸ் அது ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப் அடிக்கிறோன்னா அதுவும் கிட்டத்தட்ட கிட்னி தான் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண போகுது. அப்போ மெடிக்கேஷனை விட பயங்கரமான எஃபெக்ட் இதுக்கு தானே இருக்குது. ஸோ அதனால தான் சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் தள்ளி வாங்கன்றாங்க. ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான் பாடி பில்டிங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து நீங்கள் காம்படிஷன்ஸ் பண்ணுறப்போ நீ நேச்சுரலா அப்படின்னு கேட்டால் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன் நான் நேச்சுரல் கிடையாது. 2014 நான் 15 மெட் ஸ்டார்ட் பண்ணேன், 18 வரைக்கும் மெடிசனில் தான் இருந்தேன். ஓகே, அது உங்களுக்கான தனிப்பட்ட விஷயம். என்ன நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் செட் பண்ண கோல் வேறு, ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல். அங்கே 100 பேருமே ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருப்பான். நான் காம்படிஷன் மட்டும் ஸ்டேஜில் ஏறி நின்னா போதுன்னு நினச்சிருந்தா எனக்கு தேவையே இல்லை. நான் போய் வின் பண்ணி மெடலை கொண்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கும். பட் அது வந்து பார்த்திங்கன்னா அகெயின்ஸ்ட் நேச்சர் ஹார்ம்ஃபுல் தான். எஸ், ஏன்னா பசங்க இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ பார்த்துட்டு ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்னா காசு எடுத்து வச்சு சப்ளிமெண்ட் வாங்கிடும் போல இருக்குது, எல்லா அண்ணாக்களும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புக்கு எதாவது கரெக்டாக இருக்குன்னு அவனே ஒரு விதையை விதைச்சிக்கிறான் மனசுக்குள்ளே. உண்மையாக சொல்லவா, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான பாடி பில்டர்ஸ் இப்போ 2 கேட்டகரி எடுத்துக்கோங்க. எங்கள் ஊரில் எங்கள் ஜிம்மில் 2 பேர் இருக்கான். ஒருத்தர் வந்து இப்போ சும்மா கோர்ஸில் ஒரு 10,000 கட்டி ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் முடித்து அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை படித்து ஒரு நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங் டீம் வச்சு இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு பல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணால் ஃபாலோவர்ஸ், வியூஸ் வருது, உங்களுக்கு இப்போ நடக்கிறது தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணி 500K ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம். 500K கேட்டகரி, ப்ரொஃபைல் கேட்டகரி எப்படி இருக்குன்னா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு மாஸ்டர் இல்லை, சரி மாஸ்டர் வச்சுக்கோங்க. இன்னொரு டைப் மாஸ்டர்ஸ் எப்படின்னா 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து 10,000 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மேலே பண்ணி ஒரு 100 பாடி பில்டர்ஸை ட்ரெயின் பண்ணி வின் பண்ண வச்சவங்களும் இன்ஸ்டாவில் அக்கௌண்ட்டே இல்லை, பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. இல்லை, இதுதான் ரியாலிட்டி. ஓகேங்களா, நான் சொல்லுவேன் ஏன்னா நான் ஃபிட்னஸ் ட்ரெயின் இதை சொல்கிறனால எனக்கு பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் என்ன அன்ஃபாலோ பண்ணுறது ஸ்டேஜ் ஏறினவர் டாப் 5ல வந்தவர் ஓப்பனாக சொல்லணும்ல. ஏன்னா என்னை பார்த்து மிடில் கிளாஸ் பசங்க மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த 2 இதில் யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? இப்போ உங்களோட தம்பி ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ 2 கேட்டகரி ஆஃப் ட்ரெயினர்ஸ் இவர் தானே. இவர் போனோன்னு உங்களை சப்ளிமெண்ட் எடுன்னு சொல்ல மாட்டார். நல்ல மாஸ்டர், ஏன் மாஸ்டர் இந்த கேட்டகரி மாஸ்டர் தான். போனோன்னே இந்த சப்ளிமெண்ட் எடுன்னு சொன்னதே இல்லை. நானாக கேட்டிருக்கேன் சாக்லேட். ஏன்னா எனக்கு முன்னாடி சீனியர் பாடி பில்டர்ஸ் ஜிம்மில் இருப்பாங்க. அவங்க குடிக்கிறதெல்லாம் பார்த்து நான் ஒரு சிப்பு ஓகே ஃபைன், என்னைக்கா டேஸ்ட்டுக்கு நான் வந்து ஆசைப்பட்டு நான் குடிச்சிருக்கேன். ஆனால் மாஸ்டர் இது நான் ஒன்று வாங்கி வச்சுக்கவா, ஃபேட் பர்னர்னு சொல்கிறாங்களே வாங்கி வச்சுக்கவா அப்படின்னப்போ எங்கள் மாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போட்டுருன்னு சொல்லி மிரட்டுவார். அதுதான் ரியல் மாஸ்டர்ஸ். ஸோ என்னோட கோல் வந்து என்ஹான்ஸ்ட் பாடி பில்டிங் காம்படிஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ எடுக்க சொல்லுவார். ஓகே, ஆக்சுவலாக எதுக்கு இந்த கேள்வி இவ்வளோ தூரம் துருவி கேட்குறேன்னா, இப்போது கிரியேட்டினோ இல்லைனா இன்னொரு பக்கம் வே ப்ரோட்டீனோ, இது 2த்தையும் அக்குமுலேட்டடாக ஒரே டைமில் எடுப்பாங்க. ப்ரீ ஒர்க் அவுட்டு, போஸ்ட் ஒர்க் அவுட் நடுவில் பண்ணுறப்ப கிரியேட்டினை போகிற இது போல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கடத்தில் என்ன ஆகிடுது, யூரிக் ஆசிட் லெவலும் உடம்புக்குள்ளே
இந்த கிரியேட்டின் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடுது. டாக்டர் பிளட் டெஸ்ட் ஃபுல்லாக முடிச்ச பிற்பாடு அதை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. என்ன மாணவரியாக வந்து உடம்புல ஏறி இருக்குது, இது ரொம்ப அதிகமாக போனால் ப்ராப்ளம் பான்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு. அப்படினால சப்ளிமெண்ட்ஸ் கிரியேட்டின் தேவையே இல்லையே, உடம்பை நல்லா வச்சு தான் நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கிறோம். ஆனால் அதுவே உடம்பை கெடுக்குதுன்னா அப்போ எதுக்கு? ஓகே ஃபைன். இப்போ இந்த வேர்ட் கிரியேட்டின் அப்படின்றது சும்மா எல்லா அதாவது ரீசெண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸில் பார்க்குறீங்க கரெக்டாக? அதுவும் எல்லா இன்ஃப்ளூயன்சரும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இப்போ 50 இன்ஃப்ளூயன்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா ஒரு கேங் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேங்கே ஒரு பிராண்டை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. கார்போ மோனோஹைட்ரேட் சம்திங், அந்த பேர் மறந்துருச்சு. என் பாடி எப்படி இருக்குது, நான் என்னோடய ஃபிசிக்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு 11 இது இப்போ பண்ணது 11th டிரான்ஸ்ஃபர்மேஷன், 11 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த கடைசி 9 வருஷத்தில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் கிரியேட்டின் எடுத்திருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை. கிரியேட்டின்ன்ற வேர்டே என் காதில் ஒரு வருஷமாக தான் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நரம்பு வெளியே எட்டி பார்க்கணுமா, கிரியேட்டின் எடுங்க. ஃபுல்லாக மசில் போடணுமா, கிரியேட்டின் எடுங்க. பவர் கிடைக்கணுமா, ஒர்க் அவுட் பண்ணுறப்ப கிரியேட்டின் எடுங்கன்னு இது போல் டேக்லைனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அதை வேணான்றீங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நான் யூஸ் பண்ணிலாம் நான் பண்ணதே இல்லை சீரியஸாக. நீங்கள் கூட கேட்கலாம், இப்போ நீ வந்து பாடி பில்டிங், இப்போ உன் உடம்பு கிரியேட்டின் எடுக்கல, நீ ஸ்டெராய்டு எடுத்தனால வந்துருச்சு. நேச்சுரல் பாடி பில்டிங் ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போயும் நான் வந்து கிரியேட்டின்லாம் எடுத்ததே இல்லை. தேவையில்லாத அணிதான் அதெல்லாம். ஆமாம். ஏன் நீங்கள் பிசிஏன்னு ஒன்று சொல்கிறீங்களே, ஜிம் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு போங்க, அவ்வளோதான். ப்ரீ ஒர்க் அவுட் கேட்குறீங்களே. கஷ்டப்படுற ஒரு கிராமத்தில் இருக்க கஷ்டப்படுற பையன் அவன் கையிலையும் இன்ஸ்டாகிராம் இருக்குது, அவன் கையிலேயே 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அக்கௌண்ட் அங்கேயும் போகும், அவன் ஃபீட்லேயும் போகும்ல கிராமத்தில் உட்காந்துட்டு. அப்போ அவன் வந்து இந்த பிசிஏ ஆசைக்கு பணம் காசு குடும்ப சூழலாம் தெரியாது ப்ரோ. அதுதான் பார்க்குற பையன் ஆசைப்பட்டுருவான், ஐயோ இப்படி பணம் வாங்கணும் போல இருக்கே, காசு சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு. அது வேணாண்டா தம்பி, உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சூப்பர் ப்ரோ.